நான் உன்னை முதலிலேயே தடுத்தேன் கார்த்திகேயா. ஆனால் அது ஒரு தாய் தனது புதல்வனுக்கு தர்மத்தையும் கர்மத்தையும் எடுத்துரைக்க எடுத்துக்கொண்ட ஒரு முயற்சியாகும். ஆனால் இப்பொழுது ஒரு தேவி, அதுவும் சாட்சாத் அந்த மகா காளி உன்னை எச்சரிக்கிறாள். திரும்பி சென்றுவிடு. இம்முறை கர்மத்தின் வழியில் உனது கவனத்தை திசை திருப்ப முயற்சி செய். நான் வாக்களித்துள்ளேன். அளித்த வாக்கினை நிறைவேற்றாமல் இருப்பதை விட என் உயிரை துறப்பதே எளிதான ஒன்றாகும். வாக்கிற்கு கட்டுப்படுவதா? எனது தர்மத்தை செய்வதற்காக நானும் வாக்கிற்கு கட்டுப்பட்டிருக்கிறேன். இந்த பிரபஞ்சத்திற்கும் இந்த பிரபஞ்சத்தின் பாதுகாப்பிற்கும் ஒரு பிரச்சனை என்றால் மகா காளியின் வழியில் எவரும் வர இயலாது. அது அவள் புதல்வனாயினும் சரி. இல்லை என்பதை புரிந்து கொள்ளுங்கள். நான் அருணாசுரனுக்கு வாக்களித்துள்ளேன். பஞ்சபூதமான தேவர்களையும் அவர் முன்பு அழைத்து சென்று அவருக்கு நான் அளித்த வாக்கினை நிறைவேற்றுவேன். இப்பொழுது மகா காளியும் கார்த்திகேயனும் யுத்த களத்தில் மோதுவதற்கு தயாராக இருந்தால் நான் கார்த்திகேயனுக்குள் எனது சக்தியை அதிகமாக்க வேண்டும். கார்த்திகேயனுக்குள் இருக்கும் தன் தாயின் மீதான அனைத்து விதமான உணர்வுகளையும் அழித்தாக வேண்டும். எனக்காக அவன் வேலை செய்து கொண்டிருப்பதை அந்த உணர்வுதான் தடுத்துக் கொண்டிருக்கிறது. என் வழியிலிருந்து விலகிவிடுங்கள் தாயே. என்னுடைய நோக்கம் நிறைவேறாமல் நான் இங்கிருந்து எங்கும் செல்ல மாட்டேன். நான் தாயல்ல, மகா காளி. ஆனால் அதற்காக தவறான வழியை தேர்ந்தெடுத்து விடாதே மகனே. அருணாசுரனுக்கு நீ அளித்த வாக்கை நிறைவேற்றுவது உனது தர்மம் என்று நீ நினைத்தால் உனக்கு ஒன்றை நினைவூட்டுவது எனது கடமையாகும். எந்த ஒரு வாக்கையும் நிறைவேற்றுவதற்கு முன்பு உனது தலையாய கடமை தர்மம் எனப்படுவது தேவர்களின் சேனாதிபதியான உனது கடமையை நிறைவேற்றுவதில் இருக்கிறது. ஆனால் துர்பாக்கியவசத்தால் அவர்களது பாதுகாவலனே அவர்களை இன்று அழிப்பதற்காக வந்துள்ளான். பாதுகாப்பா? நான் இன்று இவை அனைத்தையும் செய்வதற்கு காரணமே இந்திரதேவர் தன்னுடைய கடமையை நிறைவேற்றாததே ஆகும். இன்று தாங்கள் தங்களுடைய தர்மத்தை நிறைவேற்றுங்கள். நானும் என்னுடைய கடமையை நிறைவேற்றியே தீருவேன்.
எப்படியாவது இந்த யுத்தத்தை நிறுத்தியாக வேண்டும் தந்தையே. ஒன்றை மட்டும் என்னால் உணர முடிகிறது தந்தையே. தமையனை எவரோ நிச்சயமாக வசியப்படுத்தி வைத்துள்ளனர். தமையன் தன் விருப்பத்தால் இதை எதையும் செய்யவில்லை. தந்தையே, தாயாரை தடுங்கள் தந்தையே. விநாயகா, சில சமயங்களில் குழந்தைகளின் நலனிற்காக பெற்றோர்கள் எடுக்கும் முடிவானது கடுமையான ஒன்றாகவும் இருக்கலாம். எனினும் அந்த முடிவுகள் குழந்தைகளின் நலத்திற்காகவே அமையும். ஆனால் பெற்றோர்களின் துயரங்களை பிள்ளைகளால் உணர இயலாது. உனது தமையனுக்கு அவன் செய்யும் கர்மமானது உச்சிதமானது, தர்மத்தின் வழியிலானது. ஆனால் உன் தமையன் கார்த்திகேயனை அருணாசுரன் தன்வசப்படுத்தி வைத்திருப்பதை உனது அன்னை அறிவார். அவனின் இச்சைப்படியே முருகன் இதை செய்கின்றான். ஆகையால் கார்த்திகேயன் மகாகாளியின் வாயிலாக புனிதம் அடைய வேண்டும். தங்களுடன் யுத்தம் புரிவதற்கு என்னுடைய சக்திகள் போதுமானவையாகும். ஆனால் தாங்கள் என்னுடைய குருவாவீர். ஆகையால் நான் தங்களுடன் யுத்தம் புரிய விரும்பவில்லை. ஆனால் நான் அளித்த வாக்கினை காப்பதற்காக தங்களுடன் யுத்தம் புரிவதற்கும் நான் தயாராக உள்ளேன். ஆனால் பிரபு, இந்த யுத்தமானது துவங்குவதற்கு முன்பு நாங்கள் கார்த்திகேயனிடம் பேசி பார்க்க ஒரு முறை அனுமதி வழங்குங்கள். இது அவசியமற்றது அக்னி தேவா. அவ்வாறு ஒரு காரியத்தை செய்து சங்கடத்தை களைய விரும்பினால் சங்கடங்கள் விபரீதமாகும். இருப்பினும் இதற்கான முடிவை தாங்களே தீர்மானிக்க வேண்டும். கார்த்திகேயா, நான் உனக்கு அளித்த சக்திகள், பயிற்சிகள் மற்றும் வரத்தை எனக்கு எதிராகவே இன்று நீ பயன்படுத்துவாய் என்பதை எவரும் அறிந்திருக்கவில்லை. நீ இந்த யுத்தத்தை துவக்கியதன் மூலம் நீ உன்னுடைய சேனாதிபதியின் பதவியை மட்டும் விட்டுவிடவில்லை. மாறாக உனது தாய் தந்தை இதுவரை உனக்கு அளித்த பண்பாட்டையும் கூட நீ கேள்விக்குறியாக்கிவிட்டாய் கார்த்திகேயா. இப்பொழுதும் அனைத்தும் சரியாகிவிடும் கார்த்திகேயா. அனைத்தையும் விட்டுவிடு. இந்த தீய சக்தியிலிருந்து விடுபடுவதற்கு நான் உனக்கு உதவி புரிகிறேன். நீ இந்திரதேவனை தாக்கினாய். அந்த தவறுக்காக நான் உன்னை மன்னித்து விடுகிறேன். உன்னை அந்த குற்ற உணர்ச்சியிலிருந்தும் விடுவித்து விடுகிறேன். இப்பொழுதும் வாய்ப்புள்ளது கார்த்திகேயா. நீ நினைத்தால் இந்த தவறினை குற்றமாகாமல் தடுத்து நிறுத்திவிட முடியும். உன்னுடைய தாயாகிய என்னால் இதிலிருந்து விடுபட உதவி புரிய முடியும். மகனே, நீ அளித்த வாக்கை காப்பாற்றியாக வேண்டும் கார்த்திகேயா. நான் என்னுடைய கடமையை செய்வதிலிருந்து தங்களால் என்னை விலக்க இயலாது. என்னுடைய லட்சியம் ஒன்றுதான், என்னுடைய வாக்குறுதியை நிறைவேற்றுவதே ஆகும்.
எனது எண்ணத்தின் முதல் படி நிறைவேறிவிட்டது. கார்த்திகேயன் பூமாதேவியை சிறைப்பிடித்து விட்டான். கார்த்திகேயன் இப்பொழுது தான் அளித்த வாக்கிற்காகவே தர்மத்தின் வழியை தவறவிட்டான். அந்த வாக்கானது மாய வலையால் சூழப்பட்ட ஒன்றாகும். உண்மை என்பது இனி வெளிப்பட்டே ஆக வேண்டும் விநாயகா. இவ்வுண்மை கார்த்திகேயன் முன்பும் பிரபஞ்சம் முன்பும் வெளிப்படும் சமயத்தில் இப்பிரபஞ்சமே சமநிலையற்று காணப்படும். இப்பொழுதும் சமயம் உள்ளது, திறந்துவிடு. மரணத்தை ஏற்கவும் தயாராக உள்ளேன். ஆனால் வாக்குறுதியை நிறைவேற்றாமல் நான் எங்கும் செல்ல மாட்டேன். நாம் வாக்களிக்கும் முன் அதன் பின்னணியை ஆராய்ந்து வாக்களிக்க வேண்டும் கார்த்திகேயா. ஒருவரின் முக்கிய தர்மம் அவர் ஏன் அந்த வாக்கிற்கு கட்டுப்பட்டு இருக்க வேண்டும் என்று ஆராயும் தர்மமாகும். தாங்கள் கூறியதில் எந்த தவறும் இல்லை தாயே. நான் ஒருவருக்கு வாக்களித்திருப்பது இது முதன்முறை அல்ல. வருணதேவா, இப்பொழுது தாங்களும் அருணாசுரனிடம் சிறைப்பட்டு விட்டீர்கள். போதும், நிறுத்து கார்த்திகேயா. உனது தவறான செயல்கள் எனது தாய்மையை சோதித்துக் கொண்டிருக்கிறது. தங்களுடைய தர்மம் என்னுடைய கடமைக்கு இடையூறாக உள்ளது தாயே. ஆனால் நான் என்னுடைய கடமையிலிருந்து விலக மாட்டேன். இறுதியாக நீ அளித்த வாக்கை காப்பாற்றி விட்டாய் கார்த்திகேயா. இனி நான் இந்த பஞ்சபூத சக்திகளை என் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வருவதுதான் மீதமுள்ளது. அருணாசுரனின் இந்த பிரச்சனையை வேறு வழியில் கூட தீர்த்து கொள்ளலாம். ஆனால் ஒரு வேளையில் நாம் தாயாரை தடுக்காக விட்டால் மகாகாளி தமையனையே அழித்து விடுவார். அது சுலபம் அல்ல விநாயகா. தீமை ஒருவரை ஆக்கிரமித்து விட்டால் அதனை அகற்றுவதற்கு ஒரு தீர்க்கமான முயற்சியும் தாக்குதலும் அவசியமாகிறது. இறுதியாக நான் இதை அளிக்கிறேன் கார்த்திகேயா. உன் தாயாரை குறித்து உன் மனதில் உள்ள இறுதி நல்லெண்ணத்தையும் மாற்றப் போகிறேன். இந்த நொடிக்காகத்தான் நான் இத்தனை நாட்களாக காத்திருந்தேன். அப்படி என்றால் தாங்கள் தங்களுடைய புதல்வன் மீதே தாக்குதல் நடத்துவீர்களா? இதில் எனக்கு ஆச்சரியம் இல்லை. ஏனெனில் தாங்கள் எப்பொழுதும் என்னை புதல்வனாக பார்த்ததில்லை, என் மீது கவனம் கொள்வதில்லை. பிறந்தவுடனேயே என்னை விட்டு விலகினீர்கள். அது மட்டும் அல்லாமல் விநாயகன் பிறந்தவுடன் தாங்கள் அவன் மீதுதான் அதிக அன்பையும் அரவணைப்பையும் காண்பித்தீர்கள் என்பதை நான் என்றுமே மறக்க மாட்டேன். ஒரு தாயிற்கு தன்னுடைய குழந்தைதான் உலகமாகும். ஆனால் என்னுடைய தாயிற்கு அவ்வாறு அல்ல. என்னுடைய தாயிற்கு அவர் புதல்வனை விட இந்த பிரபஞ்சமே அவசியமான ஒன்றாகும். அதிலும் குறிப்பாக என்னுடைய தாயார் இந்த உலகத்தின் தாய். இந்த பிரபஞ்சத்தில் அனைத்து உயிர்களிடமும் மிகுந்த நேசம் கொண்டுள்ளார். தன்னுடைய குழந்தையைப் போல அனைவரையும் காத்து வருகின்றார். ஆனால் இன்று தன்னுடைய புதல்வனையே கொல்வதற்கு அவருக்கு எந்த வருத்தமும் இல்லை. நானும் ஒரு மாவீரன் தான். என்னுடைய இறுதி மூச்சு உள்ளவரை நான் போராடுவேன். யுத்தம் புரியாமல் என்னுடைய தோல்வியை நான் ஒப்புக்கொள்ளப் போவதில்லை. தாங்கள் என்னுடன் யுத்தம் புரிந்தால் மட்டுமே என்னை தடுக்க இயலும் என்பதை மறந்து விடாதீர்கள்.
ஒருவனின் விவேகம் சீரழிந்து விட்டால் அவனது பார்வையும் மறைக்கப்பட்டு விடுகிறது. அவனுக்கு உண்மை தெளிவாக தெரிவதில்லை. இங்கு வரும் முன் மகாதேவரிடம் நான் கூறிவிட்டுத்தான் வந்திருக்கிறேன். என்னுடைய புதல்வன் தனது எல்லைகளை மீற முயன்றான் என்றால் அவனை நல்வழிப்படுத்துவதற்கு அனைத்து முயற்சிகளையும் மேற்கொள்வேன் என்று கூறியிருந்தேன். நீ என்ன கூறினாய்? நான் எப்பொழுதும் உன்னை கவனித்துக் கொள்ளவில்லை என்றா? ஒரு பெண்ணுக்கு தாய்மை உணர்வை அளிப்பது அவள் குழந்தைதான் என்பதை நீ அறிய மாட்டாயா? ஒரு தாய் தனது குழந்தைக்கு வழிகாட்ட வேண்டும் என்பது அவளது தலையாய கடமை என்பதை நீ அறிய மாட்டாயா? இன்று உனக்காக நான் அதை செய்ய போகிறேன் கார்த்திகேயா. உனது தாயாருக்கு உனது உயிரை விட இந்த பிரபஞ்சமே பிரதானம் என்பதை அறிந்து நீ வருத்தப்படுகிறாய் அல்லவா? ஆனால் நீ ஒன்றை அறிந்து கொள்ள தவறிவிட்டாய். எந்த ஒரு காயம் குழந்தைக்கு வேதனையை ஏற்படுத்துகிறதோ அதைவிட அதிக வேதனையை பெற்றோர்கள் அனுபவிக்கிறார்கள். இந்த பிரபஞ்சம் முழுவதும் அழிவதை விட அதிக வேதனையை உன்னுடைய இந்த தவறான எண்ணம் எனக்கு தருகிறது. உனக்கு நான் இறுதி வாய்ப்பை வழங்குகிறேன் கார்த்திகேயா. இப்பொழுதும் நேரம் உள்ளது, திருந்திவிடு கார்த்திகேயா. ஐம்பூதங்களையும் இப்பொழுதே விடுவித்து விடு. இல்லை என்றால் ஒரு தாய் தன் குழந்தையை கொல்வதற்கு கூட தயங்க மாட்டாள். தாங்கள் என்னுடைய பதிலை கூறியது கேட்கவில்லையா? என் வழியிலிருந்து விலகிச் செல். இல்லை தாயே, நான் நன்மையின் வடிவமாவேன். தங்களின் புதல்வனாவேன். நான் தங்கள் இந்த தீமையை செய்ய விடவே மாட்டேன். நான் ஏற்கனவே என்னுடைய தலையை நான் இழந்து விட்டேன். ஒருவேளை நான் மீண்டும் என்னுடைய தலையை நான் இழக்க வேண்டி வந்தாலும் எனக்கு அதில் எந்த விரோதமும் இல்லை. ஆனால் நான் உயிரோடு இருக்கையில் நான் எனது தமையன் மீது எந்த தாக்குதலையும் நடத்த அனுமதிக்க மாட்டேன். கௌரி, நான் அறிவேன். கார்த்திகேயன் தீய சக்தியின் பிடியில் இருப்பதை எண்ணி
மிக்க துயரம் கொண்டுள்ளாய். அதிலிருந்து அவன் விடுபட எண்ணுகிறாய். ஆனால் இப்பொழுது நீ அமைதி கொண்டாக வேண்டும். மீண்டும் ஒருமுறை நீ சிந்தித்தாக வேண்டும். ஏனெனில் இப்பிரபஞ்சத்தின் சிலவற்றை பற்றி நீ சிந்தனை செய்வது அவசியம். மகாகாளி மற்றும் தமையன் கார்த்திகேயன் யுத்தத்தால் இப்பிரபஞ்சத்தில் மாபெரும் அழிவு நேரும். இதை தவிர வேற என்ன நேரும் தந்தையே? இனிமேல் நான் இந்த பஞ்சபூதங்களின் சக்திகள் மூலம் என் புதல்விக்கு உயிரளிக்கப் போகிறேன். அது மட்டுமின்றி இந்த சக்திகளின் மூலம் இந்த பிரபஞ்சம் முழுவதையும் நான் என்னுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வருவேன். அந்த அருணாசுரன் பஞ்சபூதங்களையும் தன்வசப்படுத்தி விட்டான். அவன் அந்த சக்திகள் அனைத்தையும் இயற்கைக்கு எதிராக பிரயோகிப்பான். இதனால் பிரபஞ்சம் முழுவதற்கும் ஆபத்து நேரிடும். ஐம்பூதங்களையும் நான் விடுவித்து விடுவேன் மகாதேவா. ஆனால் அதற்கு முன்பு நான் எனது புதல்வனை தீமையிலிருந்து விடுவித்தாக வேண்டும். அதற்கு எந்த ஒரு அவசியமும் தேவையில்லை என்பதை புரிந்து கொள்ளுங்கள். நான் எந்த தவறும் செய்யவில்லை. பிறகு ஏன் அவ்வாறு செய்ய வேண்டும்?